ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த கார்ன் வச்சு தான் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி உரித்து நல்லா அலசி வச்சுக்கணும். அலசிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். கார்ன் மொத்தம் ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சின்னு வந்துடணும். நல்லா கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சோம்னா நல்லா கொரன்னு அரையும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை பாருங்கள், எப்படி நைஸாக, கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கிறோம். அந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பவுல் மிக்சியில் அலசி இந்த பவுல்லே ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, கொஞ்சமாக நான் ஊற்றுறேன். இப்போ ஊற்றியாச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கணும். நம்ம இது பாருங்கள், பெரிய ஸ்பூனாக இருக்கிற வசி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கினேன். அதே அளவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கினா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கூட போடல, கொஞ்சம் திட்டமாக தான் போட்டுருக்கு. இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கெட்டிமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், உங்களுக்கு சால்ட்டு சரியாக இருக்குதான்னு இப்போ பார்த்துக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்துட்டோம். இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா சேர்த்துட்டு திரும்பி கொஞ்சம் கலந்துக்கணும். நல்லா நம்ம இந்த சோளக்கதிரில் வந்து வேக வச்சு சாப்பிட்டு இருப்போம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டு இருப்போம். நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றதுக்கோசம் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துருக்குறேன், நல்லா இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது எப்படி இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தவா போட்டுக்கலாம். பாருங்கள், தவா போட்டுருக்குறோம். இப்போ வந்து இந்த மாவை நம்ம ஊத்தாப்பமாக சின்னதாக ஊற்றிக்கணும். நம்ம
இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த தவாவில் இப்போது ஒரு 3 ஊத்தாப்பம் ஊற்றிக்கிறோம். சின்ன சின்னதாக ஊற்றியாச்சு. இப்போது இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் பீட்ரூட் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக குட்டீஸ்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்க பீட்ரூட்னா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 3 ஊத்தாப்பம் மேலே கொஞ்சம் கிரேட்டட் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம கார்னில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். சிம்லே வச்சு நல்லா கொஞ்சம் வேக விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நல்லா சிம்மிலே வேகட்டும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கார்னில் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு இருப்போம். அதனால தான் இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு டிஷ் உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டணுன்ட்டு விருப்பப்பட்டேன். அதனால் செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செஞ்சு பாருங்கள், எப்படி வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெந்துட்டு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம திருப்பி போடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இந்த கலரை பாருங்கள், நம்ம திருப்பி போட்டோன்னே சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை, எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நம்ம நல்லா சிம்மிலே வச்சு பொறுமையாக செஞ்சோம்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு வந்து நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டோம்னா கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறம் எடுக்கலாம். வாங்க, இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கோம், நம்ம திருப்பி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கலர்ஃபுல்லாக சென்டரில் நல்லா அந்த பீட்ரூட் பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு ரோஸ்டாக கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம இப்போ பிளேட்டில் வச்சாச்சு. கூட தொட்டுக்க சின்ன வெங்காயம் கார சட்னி வச்சுக்கிறோம். இது கூட இப்போது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதேமாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். வாயில் அந்த பன்னீர், அந்த பீட்ரூட், அப்புறம் அந்த கார்னோட டேஸ்ட்டு வந்து நல்லா காட்டுது. அப்படியே கிரிப்ஸியாக இருக்குது. அங்கங்கே சைடெல்லாம் நல்லா மொறுன்னு இருக்குது. நீங்கள்
ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.